எல்பிஜிங்கிற லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கும்போது லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா நாம சிலிண்டரோட வால்வை திறக்கும்போது அது கேஸா மாறுது. எதுக்காக ஒரு கேஸை லிக்விட் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸுங்கிறது ப்ரொபைன் பியூட்டேன்கிற 2 விதமான பொருள்னால உருவானது. க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோலை பிரிக்கும் போது அதோட பை ப்ராடக்டா கிடைக்கிறது தான் இந்த ப்ரொபைன் பியூட்டேன். இந்த ரெண்டையும் பெட்ரோல்ல இருந்து பிரிக்கிறதுனால ஃபயர் பட்டுச்சுன்னா இது ஈஸியாக தீப்பிடிச்சிரும். இது ஓரளவு சேஃபான கேஸ்னால தான் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸை எதனால் லிக்யூடாக ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அதோட கெப்பாசிட்டி தான் காரணம். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் 1 மாதத்துல இருந்து 2 மாதம் வரைக்கும் வரும். அவ்வளோ நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸை ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கண்டெய்னரே தேவைப்படும். இதுக்கு சொல்யூஷனாக வந்தது தான் இந்த கேஸை லிக்யூடாக மாற்றுறது. இதை எப்படி மாற்றுறாங்கன்னா கேஸில் அதிகப்படியான ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த கேஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும். இதனால் அந்த கேஸ் ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறுது. இப்படி லிக்யூட் ஸ்டேட்டில் மாற்றுறதுனால அந்த லிக்யூடை நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர். இப்படி சிலிண்டராக யூஸ் பண்ணும்போது அதை நம்மளால் ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும். அதோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சிலிண்டரில் 90% அளவுக்கு தான் கேஸை லிக்யூடாக மாற்றி வச்சுருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 10%ம் எம்டியாக தான் இருக்கும். பொதுவாகவே இந்த ப்ரொபேனோட பாயிலிங் பாயிண்ட் 42.2 டிகிரி செல்சியஸ் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். சிலிண்டருக்குள்ளே அதிகமான ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அது லிக்யூடாகவே இருக்குது. இப்படி ஹை ப்ரெஷரில் ஸ்டோராக இருக்கிற இந்த லிக்யூடை நம்ம வால்வை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஹை ப்ரெஷரில் இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அதோட ப்ரெஷர் குறையிறதுனால உள்ளே இருக்கிற லிக்யூட் கேஸ் ஃபார்மில் வெளியே வருது. இப்படி வர கேஸை தான் நம்ம சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த எல்பிஜி சிலிண்டர் பற்றின இன்னொரு டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த சிலிண்டரில் எல்லாம் D25 D28ன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த எல்பிஜி சிலிண்டரில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த கோடை டெஸ்டிங் டியூ டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் உள்ள ஒவ்வொரு 3 மாதத்தையும் ABCDன்னு சிலிண்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சையும், Dனா அக்டோபர் நவம்பர் டிசம்பரையும் குறிக்குது. இதில் உள்ள 25 28ங்கிறது வருஷத்தை குறிக்குது. அந்த பர்டிகுலர் டேட்டில் எம்டி சிலிண்டரை குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த சிலிண்டரை ரீஃபில் பண்ணி அனுப்புவாங்க. ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை உடச்சி போட்டுருவாங்க.